வெல்கம் டு அரோமா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் போட்டு ஒரு சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வாழைப்பழத்தை இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 10 பேரிச்சம்பழம் சீடு இல்லாமல் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு பயத்தம்பருப்பு போட்டு நான் நல்ல குழசலாக சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு. இது கூடவே நம்ம இன்றைக்கி மாங்காய் சாதமும் பண்ண போகிறோம். மாங்காய் புளியோதரை பண்ண போகிறோம். மாங்காய் சாதம், மாங்காய் புளியோதரை நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு நான் இந்த டம்ளரை 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பும் எடுத்துட்டேன். ஸோ இதே டம்ளரால் 2 கப்புக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய்யில் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், முந்திரி பருப்புகளை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு. இதில் நம்ம இந்த பழத்தை சேர்த்துக்க போகிறோம். இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் சூப்பராக நெய்யில் வதக்கிக்கோங்க. நல்ல கமகமான வாசனையாக சூப்பராக இருக்கும். இது இப்போது இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்ல குழசலாக வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பும் 2 டம்ளர் வெல்லம் கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். இந்த வெள்ளை ஜலத்தையும் அதில் சேர்த்துக்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த பேரிச்சம்பழம் வாழைப்பழம் போட்டு இந்த சக்கரை பொங்கல் பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இதில் ஏலக்காய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கரை பொங்கலை மாற்றி இந்த அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ இந்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டுருக்கேன். இது மாங்காய் புளியோதரைக்கு மேலுக்கு பொடி பண்ண போகிறோம். அந்த புளியோதரை பொடி அதுக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் சாமான் போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் லைட்டாக வெடிக்கணும், வறுபடணும். இப்போது லைட்டாக வறுபட்டுறது. இப்போது அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 மிளகா வத்தல் வச்சுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அதையும் போட்டு இந்த மேலுக்கு பொடி வறுத்து எடுத்துக்க போகிறோம். நடுநடுவில் இங்கே சக்கரை பொங்கலையும் கலரிண்டே இருங்கோ, அடி பிடிக்காமல். ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் நல்லா வந்துடும் சக்கரை பொங்கல். இப்போ இங்கே இதில் தனியாவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாங்காய் புளியோதரைக்கு இந்த பவுடர் ரெடி பண்ணி மிக்ஸி ஜாரில் குறக்குறான்னு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த புளியோதரை பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மட்டும், இந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை குறக்குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ சக்கரை பொங்கல் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுது. இதை எடுத்து நகர்த்தி வச்சுட்டு இந்த அடுப்பில் வேறு ஒரு கடாய் போட்டு இப்போ மாங்காய் புளியோதரைக்கு பண்ண போகிறோம். சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதில் மேலாக 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். விட்டுட்டு அதுலேயே வறுத்த முந்திரி தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் மேலாக சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இங்கே மாங்காய் சாதத்துக்கு பவுடர் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சி எடுத்துன்னு வரணும். நல்ல கமகமான வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். இந்த மாங்காய் சாதத்துக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக வாசனையாக வரும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். இதில் விட்டுட்டு இந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு இதுக்கு தாளித்து கொட்டிக்க போகிறோம். இங்கே மாங்காய் புளியோதரைக்கு அது கூடவே கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதில் வறுத்த வேர்க்கடலை என்கிட்ட இருந்தது, அதனால் அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதில் உங்களுக்கு வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. இந்த மாங்காய் சாதம் சூப்பராக இருக்கும். இதுக்கு வெத்தல் அப்பெல்லாம் பொரித்து தொட்டுக்க சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு பெருங்காயமும் இதில் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு நிறைய சேர்த்துட்டா நல்ல கமகமான வாசனையாக இருக்கும். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டேன்.
இப்போது சாதத்தை நான் இந்த மாதிரி 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சு உதிராக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு வடித்து வச்சுருக்கேன். உதிராக நல்லா இருக்குது. இது ரெடியாக இருக்குது. இந்த பக்கத்தில் மாங்காய் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டாச்சு. மஞ்சப்பொடி போடும்போது நல்லா கலராக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாங்காய் புளியோதரை. அதில் மாங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன் நான். இந்த அளவு மாங்காய் நல்ல புளிப்பு மாங்காயாக எடுத்துட்டா அந்த அளவு சாதத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சாதத்துக்கு ஏற்ப உப்பு மட்டும் சேர்த்துட்டா போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துகிட்டு போகலாம். நல்ல எல்லாருக்கும் பிடிக்கும். புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த டிஷ் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மாங்காயில் கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். நான் முதலையே அந்த மேல் பொடி இருக்குது இல்லையா, புளியோதரை பொடி, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன் அரைக்கும் போது. அதே மாதிரி இந்த மாங்காய் வதக்கும் போதும் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டுட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கலந்துக்கலாம். பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இப்போ இந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டோம். இப்போ இந்த பொடியையும் அரைச்சின்னு வந்தாச்சு குறைன்னு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாங்காய் புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெத்தல் பொரித்து எடுத்துக்க போகிறோம். சூப்பராக பொரிச்சு வச்சுருக்கு. இந்த மாதிரி வெத்தல் அப்பெல்லாம் கூட வச்சுட்டு இந்த மாங்காய் புளியோதரை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். தயிர் சாதமும் இங்கே நான் ரெடி பண்ணிட்டேன். தயிர் சாதத்துக்கு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஒரு 1/4 கப்பு விட்டு நல்லா குழசலாக பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா தயிர் விட்டு பிசைஞ்சிருக்கேன் உப்பு போட்டு. இது அப்போ தான் புளிக்காமல் இருக்கும். ஈவினிங் மத்தியானம் வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. அவ்வளோதான், சூப்பராக அக்ஷய திருதியை ஸ்பெஷல் டேட்ஸ் அண்ட் வாழைப்பழம் போட்டு இந்த சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. அது கூடவே இந்த மாங்காய் புளியோதரையும் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே அதுக்கு வெத்தல் பொரிச்சு வச்சுருக்கேன், ஜவ்வரிசி வெத்தல். அப்புறம் தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க. இந்த அரோமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.